எல்லாத்துக்கும் வணக்கம். இன்னைக்கு தேதி 6/7 மாதம் 2025 2/12/50க்கு இந்த வீடியோ நான் பதிவு பண்ணுறேன். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நான் வந்து கிரியேட்டிவ் ஜூன் ஆட்ஸ் அப்படிங்கிற கம்பெனி வந்து 2017 கோயம்புத்தூர் மேட்டுப்பாளையம் ரோட்டில் துடிலூர் பக்கத்தில் நம்ம ஆஃபீஸ் இருக்குங்க. 2017 நான் இங்கே தான் ரன் பண்ணிட்டு இருக்கேன். டிஜிட்டல் மார்க்கெட்டிங் தான். எல்லா சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம்லையும் நான் வந்து ஆட்ஸ் ரன் பண்ணி கொடுத்துட்டு இருக்கேன். பேசிக்காக இந்த பதிவு வந்து மெட்டா ஆட்ஸுக்கு, அதாவது ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் ஆட்ஸுக்கு வாட்ஸ்அப்க்கு என்கொயரி வர மாதிரி பொதுவாக கிளைண்ட்ஸ்க்கு நான் பிஸ்னஸ் கொடுத்துட்டு இருக்குங்க. இந்த டேட்ல இருந்து நம்ம ப்ரீவியஸாக போட்ட ஆடை வந்து ஒரு 10-8 நான் சாம்பிள் எடுத்திருக்கேன். இப்போ இந்த 2-3 நாளாக போட்டது எதுக்காக அது அப்படி எடுத்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கஸ்டமரோடது ஆடு ரன் பண்ணி 7 நாளில் இந்த பட்ஜெட்டில் எவ்வளோ நான் க்ளோஸ் பண்ணி கொடுக்குறேன். அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு வாரத்துக்கு 1300 நான் சார்ஜ் பண்ணுறேன். அந்த 1300 சார்ஜ் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா 7 நாளில் மெட்டாவில், அதாவது ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் ரெண்டுலேயுமே ஆட் லைவில் இருக்கும். கஸ்டமர் பிஸ்னஸ் வாட்ஸ்அப்புக்கு எவ்வளோ என்கொயரிஸ் டோட்டலாக அந்த 7 நாளில் ஜென்ரேட் ஆயிருக்கு, அது எவ்வளோ பேத்துக்கு வந்து ரீச் ஆயிருக்கு, எவ்வளோ பேத்துக்கு இந்த பட்ஜெட்டில் நான் வந்து ரீச் பண்ணி கொடுத்துருக்கேன் அப்படின்னு வந்து புதுசாக ஆடு கொடுக்க வரவங்களுக்கு வந்து பொதுவாக ஒரு கொஸ்டின்ஸ் இருக்கு. ஸோ அந்த கொஸ்டின்ஸ் வந்து நம்ம இந்த ஒரு ப்ரூஃபாக காமிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோ பதிவு எடுக்கிறாங்க. இப்போ வந்து ஒரு கஸ்டமர் புதுசாக உள்ள வராரு, ஒரு ஆடு பார்த்து ஆடு கொடுக்கணும் அப்படின்னு உள்ள வராருன்னா, நீங்கள் எத்தனை கம்பெனிஸ் பண்ணியிருக்கீங்க, எத்தனை வருஷமா பண்ணியிருக்கீங்க, என்ன மாதிரி பண்ணுறீங்க அப்படின்லாம் கேட்குறாங்க. ஸோ அதனால் வந்து இந்த வீடியோ பதிவு மூலிமா அவங்களுக்கு ஒரு விளக்கமாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை. ஸோ அதனால் வந்து இந்த வீடியோ பதிவு பண்ணுறேன். இப்போது என்னோட கேம்பெயினில் ஒரு 8 சாம்பிள்ஸ் எடுத்திருக்கேன், டிஃப்ரெண்ட்டாக எடுத்திருக்கேன். ஸோ அதில் உங்களுக்கு ஒரு சின்ன டீட்டெயில்டாக சொல்லிடுறேன். இதில் வந்து ஒரு யூபிவிசி கம்பெனி வந்து ஆடு கொடுத்துருந்தாங்க. அவங்களோடது வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் நம்ம ஆடு இருக்கும். ஸோ கிரியேட்டிவ் ஜூன்ங்கிறது நம்ம கம்பெனி. ஸோ அவங்களோட கண்டென்ட் நம்ம போட்டிருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கீவேர்ட்ஸ், ஹேஷ்டேக் இதெல்லாம் போட்டு அவங்க கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாம் அப்படியே கொடுத்து அவங்களோட போஸ்டர் போட்டு அவங்க வாட்ஸ்அப்புக்கு என்கொயரி போகிற மாதிரி செட் பண்ணி கொடுத்துருப்போம். இது எதுலாம் வரும்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆட் ப்ரிவியூ, சரிங்களா? இது ஆட் ப்ரிவியூவில் வந்து பார்த்தீங்கன்னா நான் மொபைல், லேப்டாப் ரெண்டுலையும் மிங்கிளாகிற மாதிரி பார்த்துருக்கேன். ஃபேஸ்புக் ஃபீட்ஸில் ஓவர்லேயில் இருக்குது. இது ஃபேஸ்புக் ஃபீட்ஸில் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் ஃபீட்ஸில் இருக்குது. இது இன்ஸ்டாகிராம் ஸ்டோரிஸில் இருக்குது. இன்ஸ்டாகிராம் ஸ்டோரிஸு இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக் வீடியோ ஃபீட்ஸில் இருக்குது. ஓகேங்களா? இது வந்து எக்ஸ்ப்ளோரில் இருக்குது இன்ஸ்டாகிராமில். ஸோ மார்க்கெட் பிளேஸில் இருக்குது. இந்த மாதிரி 12 இடத்துல நம்ம இந்த மாதிரி ஆட் ரன் ஆகுது. இதே பட்ஜெட்டில் 12 இடத்துல காமிக்குங்க நம்ம ஆடை, சரிங்களா? ஸோ இப்போ வந்து நம்ம 8 எடுத்திருக்கோம். 8 சாம்பிளில் இது யூபிஎஸ்சி காமிச்சிங்களா? இதே மாதிரி பார் கவுன்சிலிங், இந்த மாதிரி சபரி இன்ஸ்டியூட்னு சொல்லிட்டு ஒரு நர்சிங் கோர்ஸுக்கு, ஒரு பேங்க் லோன், ஒரு சிவில் இன்ஜினியர், ஒரு ஏஆர் அவார்ட்ஸ்க்கு ஒரு ஆடு, ஒரு அவார்டு கம்பெனி, அதாவது ஒரு ஃபிலிம் இண்டஸ்ட்ரி ஒரு அவார்டு கொடுக்க போகிறாங்க. அந்த அவார்டு கொடுக்கறதுக்காக நம்ம வந்து ஆட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இது வந்து ஒரு எஜுகேஷன், இதுவும் ஒரு எஜுகேஷன் தான். ஸோ இதுவும் இவங்களுக்கும் நம்ம ஆட் பண்ணி கொடுக்குறோம் இந்த இதுக்கு ஓப்பன் ஸ்கூலிங்காக. ஸோ அது வந்து நர்சிங், இது வந்து ஓப்பன் ஸ்கூலுங்காக. 10th ஃபெயிலு, 10வது 12வது அந்த மாதிரி படிக்கிறவங்களுக்கு இது வந்து நிலா பிரைடல்னு சொல்லி ஒரு கம்பெனி. இது ஆடு கம்ப்ளீட் ஆனாலும் ப்ரிவியூ காமிக்கல. இது வந்து பிரைடல் மேக்கப் சொல்லிக் கொடுக்குறவங்க கிளாஸ் எடுக்கிறாங்க, சரிங்களா? இது வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இது ஒரு சின்ன ஒரு சாம்பிளுக்காக எடுத்து வச்சிருக்கேன். இப்போ இந்த கிரீன் கலர் பட்டன் பார்த்தீங்கன்னா ஆக்டிவ்ல இருக்குன்னு அர்த்தம். அதாவது ஆட் ரன் ஆகிட்டு இருந்து மெட்டா ரிவ்யூ முடிச்சு தான் ஆட் ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ மெட்டா ரிவ்யூ முடிச்சு இந்த மாதிரி ஆக்டிவ்னு வந்தால் மட்டும்தான் ஆட் ரன் ஆகுங்க. ஏன்னா நம்ம வந்து கஸ்டமர்கிட்ட வந்து இந்த ஆக்டிவ்னு வந்ததுக்கு அப்புறம் தான் பேமெண்ட் வாங்குறோம். ஸோ அதனால வந்து நம்ம ஆக்டிவ்ங்கிற இடத்துல நம்ம இந்த இடத்துல இவ்வளோ சாம்பிள்ஸ் காமிக்கிறோம். இது இப்படி ஆயிடுச்சுன்னா 7 நாளில் கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னு அர்த்தங்க, சரிங்களா? ஸோ இப்போ வந்து இது ஃபர்ஸ்ட் ஒரு சாம்பிளாக எடுத்திருக்கோம் யூபிவிசியோடது. இப்போ பார்த்தீங்கன்னா நான் பண்ணுற பட்ஜெட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 100 நான் வந்து மெட்டாக்கு ஸ்பெண்ட் பண்ணுறேன், சரிங்களா? 7 நாளைக்கு இவருக்கு 7 டேஸ் கிளிக்கு, 7 நாளைக்கு நான் வந்து 100 இப்போ ஒரு நாளைக்குன்னு ஸ்பெண்ட் பண்ணி இதில் வந்து 16% டேக்ஸும் பிடிப்பாங்க. ஸோ 100 ப்ளஸ் டேக்ஸு 16%, சரிங்களா? இப்போ நேற்று பார்த்துக்குங்க 5ஆம் தேதி போட்டிருக்கோம். இதில் வந்து ஸ்டார்ட் அப் டேட்டு 5 இருக்கு. டைமிங் வந்து இதில் இல்லை. டைமிங் இங்கே இருக்கும், யூஸ்வலாக காமிக்கும், நீங்கள் காமிக்கல, ஓகேங்களா? இதில் டைமிங் காமிக்கல. 4 லீட்ஸ் போயிருக்கு. 383 பேர், அதாவது ஒரு 10% ஆஃப் ஒரு ரீச்சில் என்கொயரி போயிருக்கு. ஒரு 10% அவருக்கு கிடச்சிருக்கு பிஸ்னஸ், சரிங்களா? 450 பேருக்கு போயிருக்கு. 383 பேர் வந்து அதை நிறுத்தி படித்து பார்த்துருக்காங்க. இதில் 4 பேர் வந்து பிஸ்னஸ் கொடுத்துருக்காங்க. இதில் கன்வெர்ட் ஆகுறதுங்கிறது அவரோட திறமை, சரிங்களா? இது வந்து பார் கவுன்சிலிங் ஆடு. இது ப்ரீவியஸாக நம்ம வந்து 1 வீக் ரன் பண்ணியிருந்தோம். அது போக இப்போ மறுபடி நேற்றுலேருந்து நம்ம மறுபடியும் ரன் பண்ணியிருக்கோம். எப்படின்னா 2/16, சரிங்களா?
அதனால இது அதிகமான ரீச்சஸ் காமிக்குது, இம்ப்ரெஷனும் காமிக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 18 லீடு கிடையாது. ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா 12 லீடு தான் இருந்து 6 லீடு இப்போ இன்னைக்கு ஒரு நாளில் நம்ம கொடுத்துருக்கோம். நேற்றத்துலேருந்து இந்த 2லேருந்து இந்த டைமுக்குள்ளே நம்ம 6 லீடு கொடுத்துருக்கோம். சபரி ஐயப்பா வந்து பார்த்தீங்கன்னா இவங்களும் 3ஆம் தேதி போட்டாங்க. ஆல்மோஸ்ட் ஒரு 3 டேஸில் வந்து ஒரு 24 என்கொயரி, ஒரு 1000 பேர்த்துக்கு நம்ம வந்து டோட்டலாக வந்து படித்து பார்க்குற மாதிரி 2113 பேருக்கு, சரிங்களா, 2113 பேர்த்துக்கு டோட்டலாக போயிருக்கு. ஆனால் நிறுத்தி படிக்க வச்சது வந்து பார்த்தீங்கன்னா 1600 பேர் தான். ஸோ இதில் 24 என்கொயரி கொடுத்துருக்கோம். சேம் பேங்க் லோன், இது வந்து லீட் ஃபார்ம்னு சொல்லுவோம், மெட்டா லீட்ஸ். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் வாட்ஸ்அப் வந்து பிளாக் ஆகுது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு வந்து நாங்கள் டெய்லி ரிப்போர்ட்டாக எடுத்து அவங்களுக்கு மெசேஜ் பண்ணுவோம். அதுக்கு அவங்க கால்ஸ் பேசிக்கலாம். ஸோ ஏன்னா நிறைய பேங்க் லோன்ஸு, கிரெடிட் கார்டு இதெல்லாம் வந்து ஃபேக்காக இருக்குன்னு சொல்லி நிறைய பிரச்சனை இருக்கிறனால இது பண்ணுறாங்க. ஸோ 1300 பேர். இவர் இன்ஜினியர், சிவில் இன்ஜினியர், கன்ஸ்ட்ரக்ஷனுக்காக கொடுத்த ஆடு 3000 பேர்த்துக்கு போயிருக்கு. 2733 பேர் நம்ம படிக்க வச்சிருக்கோம். 4 லீடு போயிருக்கு. ஸோ ஏதோ 1 லீடு கன்ஃபார்ம் ஆனாலுமே அவர் ஸ்பெண்ட் பண்ணுற 1300 ரூபா வந்து அவருக்கு ஒர்த்தபிள் தான். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அவார்ட் ஷோ ஃபங்க்ஷனோடது. 5000 பேர்த்துக்கு நான் ரீச் பண்ண வச்சுருக்கேன் 7 டேஸில். பார்த்தீங்கன்னா இன்னும் ஆட் ரன் ஆகிட்டு இருக்கு, சரிங்களா. பார்த்தீங்கன்னா இங்கே வந்து 3 டேஸ் எகோ காமிக்குதுங்களா. 3 டேஸ் எகோ, 3 டேஸ்க்கு முன்னாடி தான் நான் ஆரம்பிச்சிருக்கேன். 3 டேஸ்க்கு முன்னாடி ஆரம்பித்து 12:41 இந்த டைமுக்கு முன்னாடி தான் ஆரம்பிச்சிருந்த டைமில் பண்ணி 3 நாளில் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இவருக்கோட பட்ஜெட் கொஞ்சம் எதுவுமே அதாவது இன்க்ரீஸ் எல்லாம் கேட்காம வெறும் 100 ரூபா பட்ஜெட்லேயே 5583 பேருக்கு நான் ரீச் பண்ண வச்சு 3533 பேரை படிக்க வச்சு 776 வந்து லீடாக கன்வெர்ட் பண்ணி கொடுத்துருக்கோம் நம்ம, சரிங்களா. அதே மாதிரி இவங்களும் அப்படிதான் சேம். இந்த 3 டேஸ்க்கு முன்னாடி பண்ணது இவங்க கொஞ்சம் பட்ஜெட் அதிகம். அதே சமயத்தில் இவங்களுக்கு 6000 பேருக்கு நான் ரீச் பண்ணி கொடுத்துருக்கேன். இந்த பட்ஜெட்டையும் நம்ம இன்க்ரீஸ் பண்ண முடியுங்கிறதுக்கு ஒரு சாம்பிளாக இது வச்சுருக்கேன். 56 லீடு கொடுத்துருக்குங்க, சரிங்களா. இது கம்ப்ளீட்டான ஆடு. பொதுவாக கம்ப்ளீட்டான ஆடுனா இதே 100 ரூபாவில் நான் பட்ஜெட்டில் அவங்களுக்கு 7 நாள் முடியும் போது 7000 பேர்த்துக்கு இது ரீச் ஆயிருக்கு. 6061 பேர் படிக்க வச்சுருக்கேன். 61 லீடு கொடுத்துருக்கோம் இந்த மேக்கப் கிளாஸ்க்கு மட்டும், சரிங்களா. இந்த மேக்கப் கிளாஸ்க்கு மட்டும் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இது மாதிரி ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் அப்பில் இருந்த கம்பெனிஸ், இந்த கம்பெனிஸாக இருக்கட்டும், இது அடுத்ததாக இருக்கட்டும், இந்த சபரியாக இருக்கட்டும், இந்த கம்மிங் கீழே இருக்கிற எல்லாமே பார்த்தீங்கன்னா 2 டேஸ் 3 டேஸ் எகோ இருக்கிறதெல்லாம் அடுத்த கம்மிங் வீடியோஸில் எல்லாமே வந்து என்ன பண்ண போகிறேன்னா, இது ஒரு ப்ரூஃபாக கம்ப்ளீட் ஆகும்போது, இப்போ ஆல்ரெடி ப்ரீவியஸாக இந்த மேக்கப்போடதெல்லாம் காமிச்சிருந்தேன். அது மாதிரி இது வந்து கம்ப்ளீட் ஆகும்போது எவ்வளோ ஆடு ரன் ஆகி கம்ப்ளீட் ஆயிருக்குன்னு ஒரு சாம்பிள் காமிச்சிடலாம். அடுத்தது வந்து நான் இது யூடியூப்பில் அப்லோட் பண்ண போகிறோம். இது யூடியூப்பில் அப்லோட் பண்ணுறதை நீங்கள் ரெஃபரன்ஸாக எடுத்து பார்த்துக்கலாம் தாராளமாக. இது அடுத்து நீங்கள் வீடியோ ரெஃபரன்ஸாக எடுத்து பார்த்துட்டு எப்படி பிஸ்னஸ் கொடுக்கலாம், எந்த அளவுக்கு கொடுக்கலாம். 100 ரூபாயில் இவ்வளோ வருதுன்னா உங்கள் பிஸ்னஸ் வந்து 100 ரூபாய்க்கு ஃபிக்சேஷன் போகலாமா, இல்லை 200 ரூபா 300 ரூபா அந்த மாதிரி நீங்கள் ஃபிக்சேஷன் வரதை பொறுத்து நான் பண்ணித்தரேன். தேங்க்யூ. இந்த ப்ரூஃபை பார்த்துக்குங்க. இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் தாராளமாக கேட்கலாம். நன்றி.